திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கற்குடி. தல விளக்கம். காவிரி தென்கரை தலம். தற்போது உய்யகொண்டாமலை என்று வழங்கப்படுகிறது. கரண் வழிபட்டது. நாரதர், உபமன்யு முனிவர், மார்க்கண்டேயர் ஆகியோரும் வழிபட்ட தலம். சுவாமி உச்சிநாதர், முத்தீசர், கற்பகநாதர், உஜ்ஜீவநாத சுவாமி. அம்பிகை பாலாம்பிகை அஞ்சனாஸ்ரீ. தலமரம் வில்வமரம். தீர்த்தம் பொன்னொழி ஓடை, ஞானவாவி, நாற்கோண தீர்த்தம், எண்கோண தீர்த்தம், குடமுருட்டி. பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம். வடம் திகழ் மென்முளையாலை பாகமதாக மதித்து தடம் திரை சேர்ப்புணல் மாதை தாழ்சடை வைத்த சதுர இடம் திகழ் முப்புரி நூலர் துன்பமோடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. தெளிவுரை. உயர்வான யாவும் உடைய உமாதேவியை தனது உடம்பில் ஒரு பாகத்திலும் நீர்நிலைகளில் சேரும் கங்கை என்னும் மங்கையை சடைமுடியிலும் வைத்துள்ளவர். எல்லாவற்றிலும் வல்லவராகிய ஈசன் அவர். முப்புரி நூலை அணிந்தவர். ஈசனுக்கு துன்பம் என்பதும் இல்லை, அவர் இன்பமாக கருதுவதும் எதுவும் இல்லை. எல்லாம் கடந்தவராகிய ஈசன் விருப்பத்தோடு கற்குடியில் உள்ள பெருமையான மலையின் கண் வீற்றிருப்பவர். அங்கமொராருடை வேள்வி ஆனருமறை நான்கும் பங்கமில் பாடலோடாடல் பாணி பயின்ற படிரர் சங்கமதார் குரமாதர் தங்கையில் மைந்தர்கள் தாவி கங்குளின் மாமதி கற்றும் கற்குடி மாமலையாரே. அருமையாக போற்றப்படுகின்ற வேதமும் அதன் 6 அங்கமும் வகுத்தவாறு வேள்வியும் குறைவில்லாத பாடலும் ஆடலும் தாளமும் பயில விளங்குபவர் ஈசர். சங்குகளால் ஆகிய வளையல் அணிந்துள்ள குறவர் குலமாதர்களின் கரங்களில் திகழும் மைந்தர்கள் மேகத்தில் இருக்கும் நிலவை தொடுவதற்கு தாவுகின்றனர். அத்தகைய பெருமைக்குரிய கற்குடி மலையில் ஈசன் வீற்றிருக்கின்றார். ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே என்று மொழியப்படுவதில் அல்லானே என்பதை போன்று படிரர் எனப்பட்டது. நிரகலம் தரு சென்னி நீடிய மத்தமும் வைத்து தாரகையின் நொழி சூழ்ந்த தன்மதி சூடிய சைவர் போரகலம் தருவேடர் புனத்திடையிட்ட விரையில் கரகிலின் புகழ்வின் கற்குடி மாமலையாரே. பரந்த கங்கை நீரை சடையில் கொண்டுள்ள ஈசன் நீளமான ஊமத்தமலரை சூடியவர். விண்மீனின் ஒளி திகழும் குளிர்ந்த சந்திரனை தரித்த சைவர். போர் செய்யும் பாங்குடைய வேடர்கள் மேகத்தை போன்ற அகிர்புகை எழுப்பி பெருமை கொள்ளும் கற்குடி மலையில் அப்பெருமான் வீற்றிருப்பவர். பொருங்கலிடி இறைவா என்று உம்பர்கள் ஓலம் இடக்கண்டு இருந்தல மாற விடத்தை இன்னமுதுண்ணிய ஈசர் மருங்கலியார் பிடிவாயில் வாழ்வெதிரின் முளைவாரி கருங்கலி யானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே. உடலும் உள்ளமும் நடுங்குமாறு தோன்றிய கொடிய விடத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள், இறைவா நீரே எம்மை காத்தருள்வீராக என்று இறைஞ்சி ஓலமிட அவ்விடத்தை பெருமையான கண்டத்தில் ஆற பொருந்த வைத்து உட்கொண்டவர் ஈசர். அவர் அன்பின்மிக்க பெண் யானைகளின் வாயில் மூங்கில்களை உணவாக கொடுக்கும் ஆண் யானைகள் நிலவும் கற்குடி மாமலையில் விளங்குபவர். போர்மல்லிதின் சீலை கொண்டு பூதகணம் புடை சூழ பார்மலி வேடுருவாகி பண்டொருவர் கருள் செய்தார் ஏர்மல்லி கேழல் கிளைத்த இன்னொளி மாமணி
எங்கும் கார்மலி வேடர் குவிக்கும் கற்குடி மாமலையாரே. போர்த்தொழில் மிக்க உறுதியான வில்லை கரத்தில் கொண்டு பூதகணங்கள் புடைசூழ உலகத்தில் தோற்றம் பெறும் வேடுவ வடிவம் தாங்கி அர்ச்சுனருக்கு அருள் புரிந்தவர் ஈசர். அழகிய பன்றிகள் பெருகி இருக்க சிறப்பான மணிகளை குவித்து செல்வம் பெருக்கும் கரிய நிறமுள்ள வேடர்கள் சூழும் கற்குடி மாமலை அவரிடமாகும். உழந்தவர் என்பது அணிந்தே ஊரிடு பிச்சையராகி விலங்கல்வில் எங்கனலாலே மூவையில் வேவ முனிந்தார் நலம் தரு சிந்தையர் ஆகி நாமலி மாலையினாலே கலந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. எலும்பு மாலை அணிந்து கபாலத்தை கைக்கொண்டு பிச்சை ஏற்பவராகி மலையை வில்லாகவும் நெருப்பை கணையாகவும் கொண்டு முப்புறங்களை எரியுமாறு செய்தவர் ஈசர். அவர் நலத்தை தரும் பக்தி சிந்தனையுடையவர்களாய் நாவினால் விரும்பி தோத்திரப்பாளர்களை அன்பு ததுமோம் நெஞ்சினராய் கூறும் அடியவர்கள் வாழும் கற்குடி மாமலையில் விட்டிருப்பவர். மானிடமாத்தரு கையர் மாமழுவாரும் வளத்தர் உனிடையா தலை ஓட்டில் உன்கலனாக உகந்தார் தேனிடை ஆத்தரு சந்தின் சிறையார் தினை வித்தி காணிடை வேடர் விலைக்கும் கற்குடி மாமலையாரே. ஈசன் மானை கையில் கொண்டுள்ளவர். சிறப்பான மழுப்படையுடைய வலிமை மிக்கவர். பிரமகபாலம் ஏந்தி அதனை உணவு கொள்ளும் பாத்திரமாக மகிழ்ந்து ஏற்றவர். தேன் கூடுகள் மிகுந்துள்ள சந்தன மரங்களை உடைய காணில் திணை வித்துகளை விதைக்க விளைச்சலை தருகின்ற கற்குடி மாமலையில் அப்பெருமான் வீற்றிருக்கின்றார். வளமர் வீரம் இணைந்த ராவணன் மாமலையின் கீழ் தோழமர் வந்தலை குன்ற தொல்விரல் ஊன்று துணைவர் தலமர் வேதலை பற்றி தகரி விட்ட விசை போய் காலமதார் முகில் கீரு கற்குடி மாமலையாரே. வீரத்தின் சிறப்பினை காட்டுவதாக நினைத்து மலையை பெயர்த்த ராவணனை கீழே அழுத்தி அவன் தோளும் தலையும் குன்றுமாறு விரலை ஊன்றியவர் ஈசர். அப்பெருமான் மூங்கிலின் நுனிப்பகுதியை பற்றி இழுத்து பின்னர் அதனை விட்டுவிட அதன் விசையானது வேகமாக சென்று கரிய மேகத்தை கிழிக்கும் தன்மையுடைய கற்குடி மலையில் வெட்டியிருப்பவர். தண்டமர் தாமரையானோ தாவியும் மண்ணை அளந்து கொண்டவனும் அறிவொன்ன கொள்கையர் வெல்விடை ஊர்வர் வண்டிசையாயின பாட நீடியவார் பொழில் நீடல் கண்டமர் மாமையில் ஆடும் கற்குடி மாமலையாரே. தன்னுடைய தாமரை மலரின் மேல் அமர்ந்த பிரமனும் நெடிய வடிவெடுத்து இவ்வுலகத்தை மூவடியாக அளந்து தனதாக்கி கொண்ட திருமாலும் அறிய ஒண்ணாத குறிப்பில் உள்ளவர் ஈசன். அவர் வெண்மையான இடப வாகனத்தில் ஊர்பவர். அவர் வண்டுகள் இசை பாடவும் நீண்ட பொழிலின் நிழலில் கண்டு இனிது விளங்கும் மயில்கள் ஆடவும் உள்ள கற்குடி மலையில் வீட்டிருப்பவர். முத்துவராடையினாரும் மூசக்கடு பொடியாரும் நாத்துவர் பொன்மொழியார்கள் நயமிலரார் மதி வைத்தார் எத்துயர் பக்தர்கள் சித்தர் இறஞ்ச அவரிடர் எல்லாம் காத்தவர் காமரு சோலை கற்குடி மாமலையாரே. முற்றிய காவி உடைய புறசமயத்தினர் நாவானது துவப்பு கொள்ளுமாறு பொய்மொழியை உரைப்பவராவர். அவர்கள் மென்மையற்றவர்கள். அவ்வாறு இன்றி ஈசரை பக்தி செய்யும் மதிவுடையவர்கள் அவரை ஏற்றி உயர்வடைவார்கள். அவர்கள் சித்தர்கள் ஆவர். அத்தகையோரின் இடர் யாவும் தீரும். இவர் ஏத்த விளங்குபவர் கற்குடி மலையில் வீற்றிருப்பவர்.
கமருவார் பொழில் சூழும் கற்குடி மாமலையாரை நாமருவன் புகழ் காடி நலம் திகழ் ஞான சம்பந்தன் பாமரு செந்தமிழ் மாலை பத்திவை பாட வல்லார்கள் உமளி வானவரோடும் பொன்னுலையில் பொழிவாரே. அணி பெரும் அழகிய நெடிய சோலை சூழும் கற்குடி மலையில் எழுந்தருளியுள்ள பெருமானை நாவானது மணக்கும் வல்லன்மையுடைய காழியின் புகழும் நலமும் திகழும் ஞானசம்பந்தர் பாக்களில் சிறந்த செந்தமிழ் பாடல்களை பாட அதனை ஓத வல்லவர்கள் தேவலோகத்தில் சிறந்து விளங்குவார்கள். திருச்சிற்றம்பலம்.